11வது தீர்மானம், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நீக்கணும்னு பிஜேபி காரன் சொல்றான். இப்ப நாம வக்ஃப் திருத்த சட்டத்தை நீக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் இந்த சட்டத்தை நீக்க சொல்றான். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, எந்தெந்த மதங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். அதுல இது எங்க ஊர் கோயில் இருந்துச்சு 500 வருஷத்துக்கு முன்னால, இந்த இடத்துல ராமர் பிறந்தாரு, இந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தாரு, அப்படிலாம் சண்டை போடக்கூடாது. ஏதோ அயோத்தியில் நடந்ததோட இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல பிரச்சனை பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில் இருக்கோ அந்தந்த கோயிலை அப்படியே பாதுகாக்கணும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம். இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்கள் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் எந்த நிலையில் இருந்தனவோ, இந்த நாடு விடுதலை பெறுகிற போது, சுதந்திரம் அடைகிற போது ஒவ்வொரு கோயிலும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்ததோ, இது இந்து கோயில், இது முஸ்லிம் மசூதி, இது கிறிஸ்தவர் தேவாலயம், இது சமணர் விகாரை, இது பௌத்தர் விகாரை, இது சமண பள்ளி என்று இருந்தால் 47 ஆகஸ்ட் 15 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். எந்த நிலையில் இருந்தனவோ அதே நிலை தொடர வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு முரணாக பாபர் மசூதி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த வெற்றியில் ருசி கண்ட சங்க பரிவாரத்தினர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பல்வேறு மசூதிகளை இந்து கோவில்கள் என உரிமை கொண்டாடி வழக்குகளை தொடுத்து வருகின்றனர். குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர். தம்பி, அந்த வயரை இழுக்காதீங்க, கரண்ட் இருக்குது, பிடிக்காதீங்க தம்பி. அதனால தான் நான் சொல்றேன், கீழே இறங்குங்க. சொல்லுங்க, கேளுங்க தம்பி, கொஞ்சம் கீழே இறங்குங்க. அந்த கரண்ட்ல ஏதாவது ஆச்சுன்னா, இவ்வளவு தூரம் இப்ப அமைதியா நடந்துகிட்டு இருக்குல்ல, நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கல, கொஞ்சம் கீழே இறங்குங்க பிளீஸ். அந்த வயரை இழுக்காதீங்க, கரண்ட் போகுது தம்பி. உட்காரு தம்பி, உட்காரு பிளீஸ். அப்படியே டிவைடர்ல உட்காரு, டிவைடர்ல உட்காரு. இத்தனை 1000 லட்சம் பேர் கேட்கறாங்க பேச்ச, நீங்க ஒரு 4-5 பேர் இப்படி கேட்காம இருக்கிறீங்க பாரு. உட்காருங்க, உங்க நல்லதுதான் சொல்றேன், உட்காரு, உங்க நல்லதுதான் சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த